Yes, hello everyone, welcome. Ellipse lecture number 5. So lecture number 1, 2, 3, 4 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. இதற்கும் எலிப்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா எலிப்ஸ் தான் என்னதுன்றதை டிஃபைன் பண்ணோம். அதன் பிறகு டைப் 1 எலிப்ஸோட ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணோம். அப்புறம் அதோட வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு ஃபார்முலாவாக போட்டு கொடுத்தேன். அதே மாதிரி டைப் 2 எலிப்ஸை டிரைவ் பண்ணோம். அதோட ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்றத டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரீகால் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் எல்லா ஃபார்முலாஸும் என்ன பண்ணியிருக்கேன், நான் ரீகால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்ததுன்றதையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, டீடைல்டாக போட்டாச்சு எல்லாமே. சூப்பரா? ஓகே. இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா we going to do some problems based on ellipse of how to find the center, foci, vertices, directrices for the given ellipse. கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, கொஸ்டின் பாருங்களேன். Identify the type of conic and find the center, foci, vertices and directrices of x square by 25 plus y square by 9 is equal to 1. அப்ப கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனோட சென்டரு, ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ் மொத்தம் 4 கண்டுபிடிக்கணும். சூப்பரா? ஓகே. அப்போ டைப் 1 இருந்தா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா, டைப் 2 இருந்தா இன்னொரு செட் ஆஃப் ஃபார்முலா. அப்ப முதல்ல ஈக்குவேஷனை பார்த்த உடனே அது டைப் 1 டைப் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அது எலிப்ஸான முதல்ல பார்த்துடணும். ஓகேவா? இது கண்டிப்பா எலிப்ஸ் தான். ஏன்னா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மெட்ல இருக்கு. சென்டர் 0,0 இருக்கு. கரெக்டா? சென்டர் 0,0 இருந்தது அப்படின்னா வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அது டைப் 1 இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அது டைப் 2 இருந்தா. கரெக்டா? நம்ம ஆல்ரெடி தெரியும், ஈக்குவேஷனை பார்த்த உடனே அது டைப் 1 டைப் 2 எனக்கு சொல்ல தெரியும் சார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க பாருங்க சார், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். அப்ப பெரிய நம்பர் சின்ன நம்பர், அப்ப கண்டிப்பா அவன் டைப் 1 தான் சார் இருப்பான். சொல்லியிருக்கேன் நான் போன வீடியோ. பாருங்க, நான் பாருங்க சொல்யூஷன் போட்டுருக்கேன் டைரக்டா. இது கண்டிப்பா எலிப்ஸ் தான். ஓகேவா? ஏன்னா பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. சென்டர் 0,0 இருக்கு. ஓகே, பாருங்களேன் சொல்யூஷன். சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பாருங்க, போட்டுருவோமா? பாருங்க, it is of the form x square divided by a square plus y square divided by b square is equal to 1. கரெக்டா? பாருங்க, எப்படி எழுதிக்கலாம் அதை நானு, x square divided by 25 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், பிளஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை இதை 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 1. இது டைப் 1 தானப்பா. ஏன்னா பாருங்களேன், a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் b ஸ்கொயர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் b ஸ்கொயர். கரெக்டா? 25 இஸ் கிரேட்டர் தென் 9. அப்போ a ஸ்கொயர் இங்க இருந்தது, b ஸ்கொயர் இங்க இருந்ததுன்னா அது டைப் 1. கரெக்டா? இதுவே a ஸ்கொயர் இங்க இருந்து b ஸ்கொயர் இங்க இருந்தா அது டைப் 2. நம்ம போன வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? which is a type 1 ellipse, with center 0,0. கரெக்டா இல்லையா? சென்டர் 0,0 இருந்தா தான் இந்த ஈக்குவேஷன் வரும். ஏன்? ஒண்ணும் கிடையாதுப்பா. இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு பாருங்களேன். இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? x minus 0 whole square divided by 5 square plus y minus 0 whole square divided by 3 square is equal to 1. x minus h whole square plus y minus k whole square. x minus h whole square by a square plus y minus k whole square by b square is equal to 1 னா h, k தான் சென்டர். So which is a set. அப்ப இது பாத்தீங்கன்னா டைப் 1 எலிப்ஸ் with center 0,0. அப்ப நான் கொஸ்டினை பார்த்த உடனே அது டைப் 1 டைப் 2 சொல்ல முடியும். as well as சென்டரையும் கண்டுபிடிக்க முடியும் என்னால. by suitable simplification. கரெக்டா? So அப்போ this is a type 1 ellipse. Identify the type of conic. So இது எலிப்ஸ் பா. இது எலிப்ஸ் முடிஞ்சு போச்சு. Find the center. சென்டர் யாரு? 0,0. சூப்பர். ஃபோக்கை, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டைப் 1 எலிப்ஸ் சென்டர் 0,0 இருந்ததுன்னா
வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் வெர்டெக்ஸ், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபோக்கை, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டைரக்ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க, we know that நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாஸ்லாம் இல்லாமா, we know that for type 1 ellipse, type 1 என்னதுப்பா, when the major axis is parallel to x axis. Okay, we know that for type 1 ellipse with center 0,0, what is the formula for vertices? நம்மளுக்கு vertices யாரு? So vertices பாத்தீங்கன்னா a, 0 minus a, 0 இவன் தான் நம்மளுக்கு vertices. கரெக்டா? வாட் இஸ் ஃபோக்கை சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஃபோக்கை? ரெண்டு பேர் கிடைப்பான், அதாவது ரெண்டு வெர்டெக்ஸ் கிடைப்பான்ப்பா, a dash, a dash. ஃபோக்கை பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கிடைப்பான், ae, 0, அப்புறம் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா minus ae, 0. கரெக்டா? இப்போ வாட் இஸ் டைரக்ட்ரிசஸ்? ரெண்டு பேர் கிடைப்பான், x is equal to a by e, அப்புறம் x is equal to minus a by e. கரெக்டா? ஸோ இவன் மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்ம தெரிஞ்சது. இல்ல சார் தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க போன வீடியோ பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணிருப்பேன். டைப் 1 எலிப்ஸ் when the major axis is parallel to x axis னா இவன் தான் ஃபார்முலா. கரெக்டா? வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ். இப்போ சென்டர் 0,0 இருக்கிறதுனால we can directly use the formula. சென்டர் 0,0 இல்ல, சம்திங் வேற எங்கனா இருந்தது அப்படின்னா by suitable substitution, by its transformation we can change that to center 0,0 மாத்தி நம்ம பண்ணலாம். அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு we will stick on to this. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஃபார்முலாஸ்லாம். a, 0 minus a, 0 வெர்டிசஸ், ae, 0 minus ae, 0 ஃபோக்கை, x is equal to a by e, x is equal to minus a by e. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find these three. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு அன்னோன்ஸ் யாரு? a ஒரு அன்னோனு, e ஒரு அன்னோனு. அப்போ ஏவும் ஈயும் தெரிஞ்சது அப்படின்னா we can find all these three things. கரெக்டா இல்லையா? அன்னோன் யாருப்பா? ஏ தெரியாது, ஈ தெரியாது. அப்போ ஏவும் ஈயும் தெரிஞ்சது அப்படின்னா we can find all these three. ஓகேவா? சூப்பர். அப்ப கண்டுபிடிச்சிருவோமா? ஏவும் ஈயும் கண்டுபிடிச்சிருவோம். பாருங்க, we have இப்போ a ஸ்கொயர் என்னதுப்பா? a ஸ்கொயர் வந்து 25. கரெக்டா? அடுத்து b ஸ்கொயர் என்னது? 9. கரெக்டா? b ஸ்கொயர் வந்து 9. அவன் தானே பாருப்பா, x ஸ்கொயர் by a ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by b ஸ்கொயர் is equal to 1. அப்ப a என்னவா போய் ஆகணும்? 5 போய் ஆகணும். b என்னவா போய் ஆகணும்? 3 போய் ஆகணும். பிளஸ்னே வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் தானே. ஓகே, அப்ப a தெரியும், b தெரியும், பட் we need e. எப்படி கண்டுபிடிக்கலாம் e? நம்மளுக்கு தெரியுமே ஃபார்முலா. we know that b square is equal to a square into 1 minus e square. கரெக்டா? அப்ப இத வச்சு நம்மளுக்கு ஏவும் பியும் தெரியும், e தெரியாது. so we can find e using this formula. கரெக்டா? அதாவது a square into 1 minus e square தான் ஈக்குவேஷனே. அதை நம்ம b ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம் ஜஸ்ட் ஃபார் ஒரு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? b ஸ்கொயர் யாரு? 25. a ஸ்கொயர் யாரு? சாரி, b ஸ்கொயர் 9ல b ஸ்கொயர் 9 a ஸ்கொயர் 25 into 1 minus e ஸ்கொயர். கரெக்டா? into 1 minus e ஸ்கொயர். நம்ம e ஸ்கொயர் தான் நம்ம e தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சூப்பர். இப்ப பாருங்க, 9 is equal to 25 minus 25 e ஸ்கொயர். கரெக்டா? 25 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் பண்ணல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 மைனஸ் இல்லைன்னா 25 மைனஸ் 9, 25 மைனஸ் 9 பாருங்க, 9 கொண்டு போயிடுங்க. ஸோ 25 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 25 இ ஸ்கொயரு. ஸோ 25 மைனஸ் 9 16, 16 இஸ் ஈக்குவல் 25 இ ஸ்கொயர். அப்போ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 by 25. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 by 25. ரூட் எடுத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 4/5 வரும். பட் வில் ஆல்வேஸ் டேக் பாசிட்டிவ், ஏன்னா ஈன்றது டிஸ்டன்ஸ் தானே, லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ அப்போ இ என்ன ஆயிடும் அப்படின்னா 4 divided by 5 ஆயிடும். கரெக்டா? நம்மளுக்கு தெரியும்ல, எலிப்ஸா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஸோ 4/5 பாத்தீங்கன்னா 0.8 சம்திங் வரும், விச் இஸ் லெஸ் தென் 1. இது புரியுதாப்பா? 16/25 ரூட் எடுக்கிறேன்ப்பா. 16 ரூட் 4, 25 ரூட் 5. அப்போ இ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இ தெரியும். சப்ஸ்டியூட்
ஏஓ தெரியும், ஈயும் தெரியும். we can find all these three things. ப்ராப்ளம் ஓவர். சென்டர் 0,0 இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்து 4/5 கரெக்டா? சோ நம்மளுக்கு E தெரியும், A தெரியும், B தெரியும். சோ substitute in this to get the answer. ஓகே, கண்டுபிடிச்சிருவோமா? சோ முதல்ல பாருங்களேன், we will find vertices. ஓகேவா? சோ vertices. சோ vertices யாரு? A பாத்தீங்கன்னா A,0, இன்னொன்னு பாத்தீங்கன்னா A dash which is minus A,0. கரெக்டா? A,0 minus A,0 தான் vertices. இது ஏன் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன்? டைப் 1 இருக்கிறதுனால. இப்போ நம்மளுக்கு A யாரு? சோ A பாத்தீங்கன்னா 5ல 5,0 minus 5,0 தான் வெர்டெக்ஸ். சோ அப்போ 5,0 minus 5,0. சோ இவன் தான் நம்மளுக்கு யாரு அப்படின்னா யாரு? வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோக்கை. சோ ஃபோக்கை யாருப்பா? சோ F1 பாத்தீங்கன்னா AE,0, F2 பாத்தீங்கன்னா minus AE,0. கரெக்டா? சோ அப்போ AE,0. சோ A into E. சோ A பாத்தீங்கன்னா 5, E பாத்தீங்கன்னா யாரு? E பாத்தீங்கன்னா 4/5. கரெக்டா? E பாத்தீங்கன்னா 4/5. சோ 5 into 4/5, இவன் ஒரு ஃபோக்கை minus AE,0. சோ மைனஸ் நம்மளுக்கு A யாரு? A பாத்தீங்கன்னா minus A பாத்தீங்கன்னா 5 into 4/5, 0. சோ இப்போ F1 பாத்தீங்க அப்படின்னா 4,0. சோ F2 பாத்தீங்கன்னா minus 4,0. கரெக்டா? சோ இவன் தான் ரெண்டு பேர் ஃபோக்கை நம்மளுக்கு. இப்போ அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் யாரு? சோ டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா சோ முதல் டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா D1 x is equal to A/E. கரெக்டா? செகண்ட் டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா x is equal to minus A/E. சோ இவன் தான் நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ். இப்போ நம்மளுக்கு A யாரு? A வந்து 5 divided by E. E வந்து 4/5. கரெக்டா? E வந்து 4/5. சோ இப்போ என்ன ஆயிடும்? 5 into 5/4 ஆயிடும். கரெக்டா? 5 into 5/4. சோ அப்போ இது 25/4 ஆயிடும் டைரக்ட்ரிக்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா minus A/E. சோ minus 5 divided by E பாத்தீங்கன்னா 4/5. சோ minus 5 into 5/4 ன்னு இருக்கும். சோ minus 25 divided by 4 தான் நம்மளுக்கு யாரு? டைரக்ட்ரிக்ஸ். சோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். கரெக்டா? A தெரியும், வெர்டிசஸ் தெரியும், ஃபோக்கஸ் தெரியும், டைரக்ட்ரிக்ஸ் தெரியும். சோ நம்மளுக்கு டயகிராமும் நம்ம போட்டுடலாம். பட் டயகிராம் கேட்கல. பட் நோ ப்ராப்ளம், we will draw diagram. சோ நம்ம சென்டர் கண்டுபிடிச்சாச்சு, 0,0, ஃபோக்கை கண்டுபிடிச்சாச்சு, வெர்டிஸ் கண்டுபிடிச்சாச்சு, டாட்டஸ் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will draw diagram. ஓகேவா? பாருங்களேன், இப்போ டயகிராம் எப்படி இருப்பான்? ரஃபா போடுறேன் பாருங்க. வெர்டெக்ஸ் யாருப்பா? 5,0 minus 5,0. சோ இப்போ 5,0ல ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும், -5,0ல இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இவன் A dash. சோ இவன் பாத்தீங்கன்னா -5,0. சோ இவன் பாத்தீங்கன்னா 5,0. ஓகேவா? இவன் தான் வெர்டெக்ஸ். ஓகேவா? அப்ப எப்படி இருக்கும் டயகிராம்? எப்படி இருக்கும்? டைப் 1 இருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ அடுத்து நம்மளுக்கு ஃபோக்கை யாரு? 4,0 minus 4,0. சோ இவன் நம்மளுக்கு வந்து F1, இவன் F2. சோ இவன் பாத்தீங்கன்னா 4,0, இவன் பாத்தீங்கன்னா -4,0. சூப்பரா வருது இல்ல? கரெக்டா? ஓகே. இப்போ டைரக்ட்ரிக்ஸ் யாரு? 25/4. அப்ப 25/4 னா 6 point something இருக்கும். கரெக்டா? 4 6 ஆர் 24, 6 point something இருக்கும். சோ அப்போ சம்திங் எங்கனா 5க்கு அப்புறம் தானே இருக்கும். சம்திங் எங்கனா இங்க இருக்கும். கரெக்டா? சோ இவன் D1, இவன் D2 ஆ இருப்பான். சோ இவன் பாத்தீங்கன்னா 25/4. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 25/4. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -25/4. ஓகேவா? சோ திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் எலிப்ஸ் we need to find. சூப்பர்ல? டயகிராம் நீங்க போட்டுருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ A dash, F1, F2 ரெண்டு டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? சூப்பரா? சோ we have finished the first problem. இதே மாதிரி ப்ராப்ளம் போடுவோமா இப்போ? இது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா சென்டர் 0,0 இருக்கிறதுனால. சென்டர் 0,0 இல்லனா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரணும். அது நம்ம இன்னைக்கே போட்டுருவோம். ஓகேவா? சோ now we'll move on to second problem. ஓகே. சோ problem 2 போடுவோமா? சோ problem 2 பாருங்க, சேம் क्वेश्चन தான். பட் இது டைப் 1 ஆ டைப் 2 ஆ நீங்க தான் சொல்லணும். பாருங்களேன். Identify the type of conic and find the center, foci, vertices and directrix of x square by 3 plus y square by 10 is equal to 1. பாருங்களேன், பெரிய நம்பர் இங்க இருக்கான்.
சின்ன நம்பர் இங்க இருக்கான். அப்ப கண்டிப்பா அது டைப் 2 எலிப்ஸ் சென்டர் 0,0 இருக்கு. கரெக்டா? சென்டர் 0,0 இருக்கு. பெரிய நம்பர் இங்க இருக்கான், சின்ன நம்பர் இங்க இருக்கான். எப்பவுமே பெரிய நம்பர் தான் a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் இங்க இருக்கான், b ஸ்கொயர் இங்க இருக்கான். சோ அப்போ this is a type 2 ellipse with center 0,0. நான் பார்த்தோனே சொல்றோம் அது டைப் 1 எலிப்ஸா டைப் 2 எலிப்ஸா சென்டர் என்னது அப்படின்னு. ஓகேவா? சோ சொல்யூஷன் பாருங்க. ரொம்ப ஈஸி தான். சொல்யூஷன் x square divided by 3 plus y square divided by 10 is equal to 1 is of the form x square divided by b square plus y square divided by a square is equal to 1. ஏன் சார் இது நீங்க a square b square போட மாட்டீங்க? எது பெரிய நம்பரோ அதுதான் a square. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் a square is always greater than b square in ellipse. படிச்சு சொல்லியிருக்கேன் போன 3 வீடியோஸ்லயும். ஓகேவா? எவன் பெரிய நம்பரோ அவனை தான் நீங்க a square எடுத்துக்கணும். அப்ப இவன் தான் நீங்க a square எடுத்துக்கணும், நீங்க b square எடுத்துக்கணும். ஓகேவா? So because we know that a square is greater than b square. அப்ப பாத்தீங்கன்னா which is a type 2 ellipse with center 0,0, which is a type 2 ellipse with center யாரு? with center 0,0. கரெக்டா இல்லையா? ஏன்பா? because it is of the form x minus h whole square divided by b square plus y minus k whole square divided by a square is equal to 1. so center வந்து 0,0. கம்பேர் பண்ணுங்க பாருங்க. x minus 0 whole square போட்டுக்கலாம்ல x square. சூப்பர். சோ அப்பனா so therefore பாருங்க இங்க என்ன பண்ணோம் நம்ம இதே மாதிரி பண்ணோமா? சோ நம்மளுக்கு வந்து which is a type 2 ellipse. சோ நம்மளுக்கு b square பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? b square வந்து 3 இருக்கு, a square வந்து 10 இருக்கு. ஓகேவா? b square என்னவா இருக்கு? 3 இருக்கு. எல்லாம் போட்டுருவோமா? b square வந்து 3 இருக்கு, a square வந்து 10 இருக்கு. கரெக்டா? ஓகே, இப்போதைக்கு இதே வச்சுப்போம். b square a square னே வச்சுப்போம். சோ நம்மளுக்கு a square வந்து 10, b square வந்து 3. சூப்பர். சோ அப்போ டைப் 2 எலிப்ஸா இருந்தது அப்படின்னா so we know that for type 2 ellipse with center 0,0 we know that for type 2 ellipse with center 0,0. so type 2 ellipse center 0,0 வந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம் what are the formulas? so vertices பாத்தீங்க அப்படின்னா so a வந்து 0, a dash வந்து 0, -a. கரெக்டா? foci யாரு? ரெண்டு பேரும் கிடைப்பான். so f1 வந்து 0, ae, f2 வந்து 0, -ae. கரெக்டா? ஓகே. அடுத்து டைரக்ட்ரிக்ஸ் யார் வருவா சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட்ரிசஸ் யார் அப்படின்னா so d1 பாத்தீங்கன்னா y is equal to a by e, d2 பாத்தீங்கன்னா y is equal to minus a by e. கரெக்டா? சோ இவன் தான் நம்மளுக்கு சாரிப்பா ரொம்ப கோல்டா இருக்கு, சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்போ இவன் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? சூப்பர். அப்ப நம்மளுக்கு ஏவும் ஈயும் தெரிஞ்சது அப்படின்னா we can find all these 3 things. கண்டுபிடிச்சிடலாமா ஏவும் ஈயும்? சூப்பர். நீங்க என்ன பண்ணணும் அதே ஃபார்மட்ல பண்றேன் so that ஒரே பேட்டர்னா இருக்கும் எல்லாமே. so we have a square தெரியும், b square தெரியும். using this formula you can find e. அப்ப ஏவும் ஈயும் தெரிஞ்சது அப்படின்னா we can find all the remaining things. so இப்ப we have நம்மளுக்கு a square யாருப்பா? நல்லா பாருங்கப்பா, a square 10 மாத்தி எடுத்துட்டு போறீங்க. பெரிய நம்பர் தான் a square எடுத்துக்கணும் எப்பயுமே. so a square வந்து 10, b square வந்து 3. அப்ப a என்ன ஆயிடும்? √10 ஆயிடும், b என்ன ஆயிடும்? √3 ஆயிடும். கரெக்டா? போனதுல பாத்தீங்க அப்படின்னா we can easily find square root. போன சம்ல பாத்தீங்கன்னா 25 இருந்தது, √25 5 போட்டேன். அங்க 9 இருந்தது, √9 வந்து 3 னு போட்டேன். பட் இங்க பிரச்சனை அப்படின்னா டைரக்ட் ரூட் இல்ல. so we will take √10 a, b வந்து √3. ஓகே. இப்போ ஏவும் பியும் தெரியும். ஓகேவா? சோ இப்போ a கண்டுபிடிச்சாச்சு, e மட்டும் நமக்கு தெரியாது. which we can find? we know that நம்மளுக்கு b square யாரு? so b square is equal to a square into 1 minus e square.
பி ஸ்கொயர் தெரியும், ஏ ஸ்கொயர் தெரியும், ஃபைண்ட் இ. ஈஸி தானே. ஸோ பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3, ஏ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 10 இன்டூ 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 10 இ ஸ்கொயர். ஸோ 10 இ ஸ்கொயர் சரி கொண்டு வாங்க. ஓகேவா, 3 அசை கொண்டு போங்க. ஸோ 10 மைனஸ் 3 ஆயிடும். ஸோ இப்போ இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7/10. கரெக்டா, 10 மைனஸ் 3 7, 10 கீழே கொண்டு வந்தாச்சு. அப்போ இ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7/10. பாசிட்டிவா எடுத்துக்கோங்க இ எப்பயுமே. ஓகேவா, இ லெஸ் தென் 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ கிரேட்டர் தென் 0 ஆல்சோ இல்ல, ஏன்னா நம்மளுக்கு இ வந்து டிஸ்டன்ஸ் தானே. அந்த டிஸ்டன்ஸ் லெஸ் தென் 1 எடுக்கும்போது எலிப்ஸ் கிடைக்கும், ஈக்குவல் டு 1 எடுக்கும்போது பாராபோலா கிடைக்கும், கிரேட்டர் தென் 1 எடுக்கும்போது ஹைப்பர்போலா கிடைக்கும். ஓகேவா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இப்போ இ பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7/10 தான் நம்மளுக்கு யாரு, இ. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா ரூட் 7/√10 போட்டுக்கலாமா, ரூட் 7 டிவைடட் பை ரூட் 10 போட்டுக்கலாம். ரெண்டு ஒன்று தானே. ஓகே, இப்போ இப்போ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ வி ஹேவ், சாரிப்பா ஒரே நிமிஷம், கண்டுபிடிச்சிடலாம்ல இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்க, ஏ தெரியும், இ தெரியும். ஸோ therefore we have ஸோ முதல்ல வெர்டிசஸ் யாருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா 0, A. ஸோ ஏ டேஷ் பார்த்தீங்கன்னா 0, -A. நான் ஏன் இந்த 3 ஃபார்முலா யூஸ் பண்றேன்? போன கிளாஸ் 4 வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்க பாருங்க, லாஸ்ட் வீடியோ ரீகால் பண்ணியிருந்தேன். டைப் 2 எலிப்ஸா இருந்தது அப்படின்னா ஃபார்முலாஸ் யாரு, 0, A, 0, -A, 0, AE, 0, -AE, y is equal to a by e, y is equal to -a by e. கரெக்டா? டைப் 1 இருந்ததுன்னா இந்த 3 ஃபார்முலாஸ் வரும். டைப் 2 இருந்ததுன்னா ரெண்டு ஒன்று தான்ப்பா. ஒரே என்னன்னா நீங்க கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க 0, A -A, சாரி இங்க a, 0, -a, 0. இங்க என்ன வரும் அப்படின்னா 0, A, 0, -a, கோஆர்டினேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ae, 0, -ae, 0. அங்க பாத்தீங்கன்னா 0, AE, 0, -AE. இங்க பாத்தீங்கன்னா x is equal to a by e, இங்க பாத்தீங்கன்னா y is equal to a by e. So x எல்லாம் y மாத்திக்கோங்க, y எல்லாம் x மாத்திட்டீங்க அப்படின்னா you can find these 3 formulas. மனப்பாடம் எடுத்துக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சூப்பர். சோ வெர்டிசஸ் இவன் தான் வெர்டிசஸ். கரெக்டா? சோ நம்மளுக்கு a யாரு? சோ 0, a யாருப்பா? a வந்து √10ல, ஆமா, a ஸ்கொயர் வந்து 10. அப்ப a வந்து √10. சூப்பர். a வந்து √10, a dash 0, -√10. ஓகே, இவன் தான் வெர்டிசஸ். இப்போ அடுத்து ஃபோக்கை. சோ ஃபோக்கை f1 யாரு, 0, AE, f2 யாரு, 0, -AE. ரெண்டு பேர் கிடைப்பான்ல எலிப்ஸ்க்கு. ஓகே, அப்ப 0, AE. ஸோ 0, A வந்து √10, E யாரு, E வந்து யாரு, √7/√10. கரெக்டா? √7/√10, √7/√10, √7 டிவைடட் பை √10, f2 யாரு, 0, -A into E, E வந்து √7 டிவைடட் பை √10. ஓகேவா, √7 டிவைட் பை √10. ஸோ √10 போயிடும், இது √10 போயிடும். ஸோ இப்போ f1 பார்த்தீங்கன்னா 0, √7, f2 பார்த்தீங்கன்னா 0, -√7. கரெக்டா? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் யாரு, டைரக்ட்ரிசஸ். அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும். ஸோ we will find directrices. ஓகேவா, டைரக்ட்ரிசஸ். ஸோ நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா y is equal to a by e, y is equal to -a by e. ரெண்டு பேர் கிடைப்பான்ல. ஸோ d1 பார்த்தீங்கன்னா y is equal to a by e, d2 பார்த்தீங்கன்னா y is equal to -a by e. கரெக்டா? -a by e. ஸோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும்பா. ஸோ a யாரு, a வந்து √10 டிவைடட் பை e பார்த்தீங்கன்னா √7 டிவைடட் பை √10. திஸ் இஸ் சேம் ஆஸ் √10 into √10/√7. கரெக்டா? மேல கொண்டு போங்க √7/√10. ஸோ மேல கொண்டு போனீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் வரும் √10/√7 வரும். ஸோ √10 10 ஆயிடும். ஸோ 10/√7 தான் முதல் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ -a by e, -10/√7 வரும். ஸோ -√10 டிவைடட் பை √7/√10.
ஸோ மைனஸ் ரூட் 10 இன்டூ ரூட் 10 பை ரூட் 7. ஸோ அப்போ 10 மைனஸ் 10 பை ரூட் 7. அவ்வளோதான்ப்பா, கண்டுபிடிச்சாச்சுப்பா எல்லாமே. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் என்ன கண்டுபிடிச்சாச்சு? வெர்டிசஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக்கு. சார் இவன் வந்து எலிப்ஸ், ஆடா என்னப்பா, இவன் வந்து டைப் 2 எலிப்ஸ் சார், வித் சென்டர் 0,0 சார். ஸோ ஃபோக்கை பார்த்தீங்கன்னா இவன் தான் சார் ஃபோக்கை, 0,√7 0,-√7. வெர்டிசஸ் பாத்தீங்க அப்படின்னா 0,√10 0,-√10. டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா y is equal to 10/√7, y is equal to -10/√7 சார். டயக்ராம் போட்டுருவோமா? பாருங்க, ரஃபா தான் போடுறேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரஃபா போடுறேன். இப்போ நம்மளுக்கு வெர்டிசஸ் யாரு? √10. √10 அப்ராக்சிமேட்லி 3 பாயிண்ட் சம்திங் இருக்கும், கரெக்டா? ஏன்னா √9 3, √16 4, அப்ப √10 வந்து 3 பாயிண்ட் சம்திங் இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து இங்க 3 இங்க வந்து சம்திங் எங்கன்னா இங்க இருக்கும், கரெக்டா? அதாவது 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கும், கரெக்டா? 3க்கும் 4க்கும் நடுவுல இருக்கும். ஸோ 3ன்னு வச்சுப்போம், அந்த 4ன்னு வச்சுப்போம். நடுவுல கூட கிடையாது, 3க்கு பக்கத்துல இருக்கும், 3க்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். ஸோ இவன் வந்து √10 வச்சுப்போம், ஓகேவா? இவன் தான் நம்மளுக்கு √10. ஸோ இவன் வந்து -√10 வச்சுப்போம். ஸோ வெர்டிசஸ் யாரு? 0,√10 0,-√10. ஸோ இவன் தான் எனக்கு யாரு? வெர்டிசஸ். டயக்ராம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரஃபா போடுறேன், கேவலமா இருக்கும் தெரியுது பார்த்தாலே. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபோக்கை யாரு? √7. √7 எங்க இருக்கும்? √4 3, √9 சாரி இருப்பா, √4 2, √9 3. அப்ப √7 பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் 2 to 3ல இருக்கும், கரெக்டா? இன் பிட்வீன் 2 to 3ல இருக்கும். ஸோ லெட் அஸ் சே இதுதான் நம்மளுக்கு F1 வச்சுப்போம், இது நம்ம F2 வச்சுப்போம், ஓகேவா? ஸோ இவன் யார் பாத்தீங்க அப்படின்னா 0,√7. கரெக்டா தானே இருக்கு? √10 கீழே தான் கண்டிப்பா √10 கீழே தான் √7 இருப்பான், கரெக்டா? ஏன்னா √10ன்றவன் 3 பாயிண்ட் சம்திங், √7ன்றவன் 2 பாயிண்ட் சம்திங். ஸோ கண்டிப்பா அது கீழே தான் இருப்பான். ஸோ அதே மாதிரி இங்க இது பாத்தீங்கன்னா 0,-√7 பக்காவா டயக்ராம் வருது இல்ல? சூப்பர். ஸோ இவன் வந்து A', இவன் வந்து A. ஸோ A பாத்தீங்கன்னா 0,√10. ஸோ A' பாத்தீங்கன்னா 0,-√10. ஸோ இவன் ஆரிஜின். ஏன்னா நம்மளுக்கு சென்டர் 0,0ல இந்த எலிப்ஸுக்கு சென்டர் 0,0 இல்ல? ஓகே, இப்போ டைரக்ட்ரிக்ஸ் யாரு? இப்போ 10/√7 எங்கப்பா வருமா? 10/√7. இப்போ √7 அப்ராக்சிமேட்லி 2 பாயிண்ட் சம்திங் போட்டான் அப்படின்னா இவன் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் சம்திங் வருவான், கரெக்டா? ஏன்னா பாருங்களேன், √7 2 பாயிண்ட் சம்திங் இருக்கும், 2.5 2.6 அந்த ரேஞ்சில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2.5 வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 10/2.5 4ன்னு வரும். அப்போ கண்டிப்பா கிரேட்டர் தென் 3 தான் இருக்கும், கரெக்டா? சாரி, கிரேட்டர் தென் √10 தான் இருக்கும், கரெக்டா? √10 மேல தான் வருவான். ஏன்னா √10ன்றவன் 3 பாயிண்ட் சம்திங், பட் ஆனா 10/√7 அப்படின்றவன் 4 பாயிண்ட் சம்திங். ஸோ இப்போ கண்டிப்பா வெர்டிசஸ்க்கு மேல தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு 2 ஃபோக்கை கிடையாது, 2 டைரக்ட்ரிக்ஸ் கிடைப்பான். இவன் ஒரு டைரக்ட்ரிக்ஸ். y is equal to, அதனால நீங்க என்ன பண்ணணும்? இப்படி போடணும். x is equal toனா வெர்டிகல் போடணும், y is equal toனா ஹாரிசான்டல் போடணும். அப்ப 10/√7 வழியா பாஸ் ஆற ஹாரிசான்டல் லைன் தான் y is equal to 10/√7. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி, ஸோ இவன் பாத்தீங்கன்னா y is equal to -10/√7. ஸோ -10 இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா -10/√7, -10/√7. இந்த பாயிண்ட் இந்த லைன் யாரு அப்படின்னா y is equal to சாரி 10/√7ல 10/√7, அதாவது 10/√7 வழியா பாஸ் ஆற லைன் பாயுது. இந்த பாயிண்ட் யாரு அப்படின்னா 10/√7, இந்த பாயிண்ட் √10. ஸோ y is equal to 10/√7. ஓகேவா? ஸோ டயக்ராம் வந்து ஜஸ்ட் ஃபார் ஐடியா தான், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரஃபா டயக்ராம் போடுங்க போதும். சூப்பரா? ஸோ அப்போ இது டைப் 2 பாருங்க, சூப்பரா வந்துட்டாங்க. டைப் 2 எலிப்ஸ் சென்டர். இப்போ பாத்தீங்கன்னா 2 ப்ராப்ளமே எப்படி இருந்தது? சென்டர் 0,0 இருந்தது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டைப் 1 இருந்தது, செகண்ட் ப்ராப்ளம் டைப் 2 இருந்தது. சார் சென்டர் 0,0 இல்லைன்னா எப்படி சார் பண்றது? நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா போன வீடியோல சென்டர் 0,0 இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதாவது சென்டர் 0,0ல இல்ல, ஹெச்சும் கேவும் சம் நம்பரா இருக்கு இன்ஸ்டீட் ஆஃப் 0,0. அப்ப நீங்க ஏதோ ஒரு இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்களே சார், அது எப்படி சார் பண்றது? அதை தான் நெக்ஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். பாப்போமா?
ஸோ ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் 4 நீங்க ரொம்ப நல்லா கவனிச்சிக்கணும். ப்ராப்ளம் 1ம் ப்ராப்ளம் 2ம் சென்டர் 0,0 இருக்கும்போது ப்ராப்ளம் 3யும் ப்ராப்ளம் 4 எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டர் 0,0 இல்லைன்னா கூட பரவாயில்ல, பை சூட்டபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம இதே மெத்தடு கொண்டு வந்துடலாம். அதை எப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 பார்ப்போமா? ப்ராப்ளம் நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3-4 ப்ராப்ளம் ரொம்ப நீங்களே ஈஸியா போட்டுடலாம். ஓகே பாருங்களேன். Identify the type of conic and find the center, foci, vertices and directrices of the equation x minus 3 whole square by 225 plus y minus 4 whole square by 289 is equal to 1. ஓகேவா? சோ சொல்யூஷன் பாருங்க, ரொம்ப ஈஸி தான், பயப்பட கூடாது. சொல்யூஷன் given equation யாரு? சோ given equation யாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோமா, இந்த क्वेश्चन மட்டும் x minus 3 whole square divided by 225 கரெக்ட்டா? x minus 3 whole square divided by 225 x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square divided by 289 is equal to 1. which is of the form, நல்லா பாருங்கப்பா, இங்க எப்பவுமே பிளஸ் இருந்தா டைப் அது வந்து எலிப்ஸ் தான், மைனஸ் இருந்தா ஹைப்பர்போலா வரும். பட் நாங்க அப்புறமா பார்ப்போம் அத. which is of the form x minus h whole square by, நல்லா பாருங்கப்பா, இது வந்து யார் பெரிய நம்பர்? 289 தான் பெரிய நம்பர், அப்ப அவன் தான் a ஸ்கொயர். ஓகேவா? so which is of the form x minus h whole square by b square plus y minus k whole square divided by a square is equal to 1. மறக்காம a ஸ்கொயர் b ஸ்கொயர் மாத்தி போட்டுற கூடாது. எவன் பெரிய நம்பரோ 289 பெருசா 225 பெருசா? 289 தான் சார் பெருசு, அப்ப அவன் தான் a ஸ்கொயர். அப்போ இவன் a ஸ்கொயர், இவன் b ஸ்கொயர். அப்போ which is the type 2 ellipse with center 3,4, which is a type 2 ellipse with center யாரு? with center பாத்தீங்கன்னா h, k தான் சென்டர். அப்ப 3,4 நல்லா பாருங்கப்பா, மைனஸ் மைனஸ் அப்படியே இருக்கணும், h k எடுத்துக்கணும். சோ h பாத்தீங்கன்னா 3, k பாத்தீங்கன்னா 4. சோ அப்ப 3,4 தான் யார் நம்மளுக்கு சென்டர். சோ which is a type 2 ellipse. ஏன் type 2? b ஸ்கொயர் இங்கே வந்துட்டான், a ஸ்கொயர் இங்கே வந்துட்டான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் இங்க இருந்ததுன்னா டைப் 1, b ஸ்கொயர் a ஸ்கொயர் இருந்ததுன்னா டைப் 2. கரெக்டாப்பா? a ஸ்கொயர் b ஸ்கொயர் இருந்தா டைப் 1, b ஸ்கொயர் a ஸ்கொயர் இருந்தா டைப் 2. மேக் ஷுவர் தட் x minus h whole square y minus k whole square இங்க இருக்கா மாதிரி. ஓகே, இப்போ நல்லா பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சென்டர் 0,0 இருக்கும்போது தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஒர்க் ஆகும். எந்த ஃபார்முலாஸ்? நான் கொடுத்தேன்ல ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா? இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா சென்டர் 0,0 இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா டைப் 2 எலிப்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா சென்டர் 0,0 இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்போ சென்டர் 0,0 இல்ல அப்படின்னா அப்போ நியூ செட் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம படிக்கணும். பட் அதை நம்ம தேவையில்லை. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணியே நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், படிச்சு சொல்லியிருந்தேன் பாருங்க. when the center is h, k, அதாவது இந்த பேட்டர்ன்ல இருந்தது அப்படின்னா you put capital X is equal to x minus h, you put capital Y is equal to y minus k. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? இந்த x minus h capital X ன்னு போட்டுக்கிறேன், இந்த y minus k capital Y ன்னு போட்டுக்கிறேன். அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x square by a square y square by b square is equal to 1. capital X capital Y. இப்போ இது பாத்தீங்கன்னா சென்டர் 0,0 ஃபார்மட்ல இருக்கா? சென்டர் 0,0 தரப்பா இது. capital X minus 0 whole square by a square plus capital Y minus 0 whole square by b square. அப்ப இந்த எலிப்ஸ்க்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு you find all these three things. பட் ஆனா இங்க கிடைக்கிற கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? capital X capital Y ஆ இருக்கும். கரெக்டா? ஏன்னா இது capital X capital Y ல. பட் we need to find small x small y. அப்ப அந்த capital X capital Y you convert to small x small y using this transformation னு சொன்னேன். அதை இப்போ செயல்படுத்தி காமிக்க போறேன். பயப்படாதீங்க, கரெக்டா ஒரு வாட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லா பாருங்கப்பா, இதெல்லாம் இந்த மூணுமே எப்ப ஒர்க் ஆகும்னா சென்டர் 0,0 இருக்கும்போது மட்டும்தான் இந்த மூணு ஃபார்முலாஸ் ஒர்க் ஆகும். சென்டர் இல்லைன்னா
நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பாருங்களேன், என்ன பண்ண போறோம் அப்படின்னா we have நம்மளுக்கு ஈக்குவேஷன் யாருப்பா, we have x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square divided by 289 is equal to 1. என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாருங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். put capital X is equal to small x minus 3, put capital Y is equal to small y minus 4. அதான் நாங்க சொன்னேன், put capital X is equal to x minus h, capital Y is equal to y minus k. இப்போ இங்க என்ன இருக்கானோ capital X போட்டுக்கோங்க, இங்க இருக்கவன capital Y னு போட்டுக்கோங்க. அப்ப capital X ஸ்கொயர் capital Y ஸ்கொயர் ஆயிடும். கரெக்ட்டா? சூப்பர். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன மாறிடும், எப்படி மாறிடும் அப்படின்னா இத நம்ம 1 னு போட்டுக்கலாமா? அப்ப 1 எப்படி ஆயிடும் அப்படின்னா 1 becomes capital X square divided by 225 plus capital Y square divided by 289 is equal to 1. அப்போ இது பாத்தீங்கன்னா டைப் 1 சாரி இது பாத்தீங்கன்னா சென்டர் 0,0 ஆயிடுச்சு. டைப் 2 எலிப்ஸ். கரெக்டா? ஏன்னா a ஸ்கொயர் இங்க இருக்கான், b ஸ்கொயர் இங்க இருக்கான். புரியுதாப்பா? அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது we are converting this to center 0,0 இருக்க மாதிரி we are transforming. ஓகேவா? அப்போ இந்த எலிப்ஸ்க்கு சென்டர் யாரு 0,0 தானே. அப்ப இதுக்கு we can apply இந்த ஃபார்முலாஸா. பட் இங்க வரதெல்லாம் கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் X கேபிட்டல் Y இருக்கும். ஓகேவா? என்னவா இருக்கும், கேபிட்டல் X கேபிட்டல் Y இருக்கும். போட்டு காமி. இது வரைக்கும் புரிஞ்சுதா புரியலையா? ஒண்ணும் பண்ணல. இங்க இருக்கிறத கேபிட்டல் X போட்டேன், இங்க கேபிட்டல் Y போட்டேன். அப்போ கேபிட்டல் X கேபிட்டல் Y போடும்போது இது நான் சென்டர் 0,0வா இருக்கா எலிப்ஸா நான் பாக்குறேன். ஆமா. இப்ப பாருங்களேன், which is so we have x square divided by 225 plus y square divided by 289 is equal to 1 is a type 2 ellipse. ஏன்னா இங்க யார் இருக்கா, டைப் 2 ellipse தான் கொடுத்துருக்க கொஸ்டின். ஏன்னா a ஸ்கொயர் இங்க இருக்கான், b ஸ்கொயர் இங்க இருக்கான். நான் அதுல கையே வைக்கல, இதை மட்டும் தான் என்ன பண்ணேன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணேன். which is a type 2 ellipse with center யாரு, இதுக்கு 0,0 சென்டர். ஓகேவா? இதுக்கு சென்டர் 0,0. ஓகே. அப்ப நம்மளுக்கு a ஸ்கொயர் யாரு, a ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 289, b ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 225. கரெக்டா? பெருசா இருக்கும் தானே a ஸ்கொயர். அப்போ 289ஓட ரூட் 17ல 17 ஸ்கொயர் 289ல 17 into 17 7 7s are 49, 7 1s are 7, 7 plus 4 11. So ஆமா 17. So இப்போ a என்ன ஆயிடும் அப்படின்னா 17 ஆயிடும். இவன் 15 ஸ்கொயர்ல 225. So 15 into 15 225. சூப்பர். இப்போ நல்லா கவனிக்கணும்ப்பா. நம்ம we are finding center, foci, vertices for இந்த எலிப்ஸுக்கு. பட் நம்ம எது கண்டுபிடிக்கணும், இதுக்கு கண்டுபிடிக்கணும். பட் நம்ம அது கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ a தெரியும், b தெரியும். அப்போ வாட் இஸ் we know that நம்மளுக்கு b ஸ்கொயர் யாருப்பா, a ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். நம்மளுக்கு e தெரியணும்ல. ஆமா தானேப்பா? டைப் 2 எலிப்ஸ்ப்பா. டைப் 2 எலிப்ஸுக்கு இவன் தான் ஃபார்முலா. சென்டர் 0,0 இருக்கும் போது அப்போ ஏவும் ஈயும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can find all these three things. நான் தான் பண்றேன். இப்போ b ஸ்கொயர் 225, a ஸ்கொயர் 289 இன்டு 1 மைனஸ் e ஸ்கொயர். ஸோ இப்போ 225 இங்க 289 இங்க 289 e ஸ்கொயர். கரெக்டா? 289 e ஸ்கொயர். இப்போ இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ 289 e ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289 மைனஸ் 225. கரெக்டா? 289 மைனஸ் 225. அப்போ 289ல 225 போச்சுன்னா 64 தானே? ஆமா 64. அப்போ e ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 டிவைடட் பை 289. This implies e is equal to 64 root 8, 289 root 17. So இப்போ e பாத்தீங்கன்னா 8/17. So 8/17 is the eccentricity for
இந்த எலிப்ஸ். ஓகேவா? அப்போ we have found A, we have found B, we have found E for this ellipse. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டேபிள் போட போறோம். இந்த டேபிள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எலிப்ஸே உங்களுக்கு புரிஞ்சா மாதிரி. இது வரைக்கும் டவுட் எதனா இருக்கா? ஒண்ணுமே நீங்க பண்ணல சார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி சென்டர் 0,0 இருக்கா மாதிரி மாத்திட்டீங்க சார். வேற ஒண்ணுமே நீங்க பண்ணல சார். அதானே? இப்போ நம்ம டேபிள் போட போறோம். ஓகேவா? என்ன பண்ண போறோம்? டேபிள் போட போறோம். டேபிள்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டேபிள்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டுருவோமா டேபிள்? அதாவது டேபிள் எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் சென்டர். சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபோக்கை, வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ் அது 3 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டைரக்டா போட்டேன் இதுக்கெல்லாம். ஓகேவா? பட் இதுக்கு நான் அப்படி போட முடியாது. நான் டேபிள் போட போறேன். அந்த டேபிள் எப்படி போகணும்ன்றது பார்க்க போறேன். பாப்போமா? நல்லா பாருங்கப்பா. டு ஃபைண்ட் டேபிள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க டேபிள் டிரா பண்ணிக்கோங்க. அது எப்படி சொல்றேன் பாருங்களேன். ஸோ வந்து ஓகே, நம்மளுக்கு லைன் போட வராது இவ்வளவு தூரத்துக்கு. அதனால நம்மளே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அலையா போட்டுருவோம். ஓகே, நீங்க லைன் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்களேன், இதுக்கு இவ்வளவு வேணாம் நினைக்கிறேன். சூப்பர். இப்ப பாருங்கப்பா, நம்மளுக்கு 2 காலம் தேவைப்படும். ஸோ முதல் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம க்ளோஸ் பண்றோம் அதை நம்ம. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்களேன். referred to capital X capital Y. இங்க கிடைக்கிற கோஆர்டினேட்ஸ்லாம் கேபிட்டல் X கேபிட்டல் Y. அதாவது இந்த இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இதுக்கு சென்டர் 0,0. ஸோ சென்டர் 0,0 இருக்கும்போது ஐ நோ த ஃபார்முலா ஃபார் வெர்டெக்ஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ்லாம். அப்ப இங்க கிடைக்கிறவெல்லாம் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருப்பான் அப்படின்னா கேபிட்டல் X, கேபிட்டல் Y இருப்பான். இது க்ளோஸ் பண்றேங்க இப்போ. ஓகேவா? ஸோ இது கூட இப்போ வந்து referred to small x small y, but we need to find small x small y தான். கரெக்டா? ஏன்னா small x small y தான் is the required thing we need to find. But what is small x? Capital X plus 3. What is small y? Capital Y plus 4. கரெக்டா? small x பாத்தீங்கன்னா capital X plus 3, small y பாத்தீங்கன்னா capital Y plus 4. கரெக்டா இல்லையாப்பா? ஏன்னா நம்மளுக்கு கேபிட்டல் X யாரு? சப்ஸ்டிடியூஷன் படி x minus 3, கேபிட்டல் Y யாரு? y minus 4. அப்ப this implies small x பாத்தீங்கன்னா capital X plus 3. கரெக்டா? small x பாத்தீங்கன்னா capital X plus 3. this implies capital small y பாத்தீங்கன்னா capital Y plus 4. கரெக்டா? சூப்பர். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் வந்து required columns we need to find. ஓகேவா? இது ரெண்டும் புரியுதாப்பா? So refer to capital X capital Y, refer to small x small y. small x பாத்தீங்கன்னா capital X plus 3, small y பாத்தீங்கன்னா capital Y plus 4. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்களேன். first vertices கண்டுபிடிப்போம். ஓகேவா? vertices. So vertices நம்மளுக்கு யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். what is the formula for vertices? So A பாத்தீங்கன்னா இது type 2ல. so type 2 ellipse என்றதுனால type 2 ellipse center 0,0. அப்ப what is the vertices? A 0,A ஒருத்தன், அடுத்து 0,-A ஒருத்தன். ஓகேவா? ஓகே. அப்ப 0,A என்ன ஆயிடும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அப்பனா இது என்ன ஆயிடும்? 0,A. சோ அப்பனா this implies eraserல இருக்கா? ஓகே. சோ this implies 0,A யாருப்பா நம்மளுக்கு? A வந்து 17. கரெக்டா? A வந்து 17. அப்ப 0,17 is the vertex for capital X capital Y. இது ஆன்சர் கிடையாதுனா? இங்க கிடைக்கிறது யாரு? capital X capital Y. But we need to find small x small y. கரெக்டா? அப்ப capital X 0னா what is small x? பாருங்க capital X நம்ம 0 பா, capital Y 17. அப்ப நம்மளுக்கு small x என்ன ஆயிடும்? capital X plus 3. கரெக்டா? small y யாரு? capital Y plus 4. அப்போ capital X யாரு? 0. அப்ப 0 plus 3. அப்போ small x பாத்தீங்கன்னா 0.
கேபிட்டல் ஒய் 17. ஸோ 17 பிளஸ் 4 அப்போ வந்து 21 ஆயிடுவான். ஸோ இப்போ 3,21 தான் முதல் வெர்டிசஸ். சூப்பர்ல 3,21 தான் முதல் வெர்டிசஸ். இப்போ அதே மாதிரி ஏ டேஷ் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஸோ ஏ டேஷ் பார்த்தீங்கன்னா 0, மைனஸ் ஏ. ஸோ இப்போ 0, மைனஸ் ஏனா வாட் இஸ் ஏ? ஏ வந்து 17ல. இப்போ 0, மைனஸ் 17 சாரி கரெக்டா? ஸோ இப்போ இவன் வந்து கேபிட்டல் எக்ஸ், இவன் கேபிட்டல் ஒய். பட் வி நீட் டு ஃபைண்ட் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து கேபிட்டல் எக்ஸ் வந்து 0, கேபிட்டல் ஒய் மைனஸ் 17. அப்போ ஸ்மால் எக்ஸ் என்ன ஆயிடும்? 0 பிளஸ் 3 ஆயிடும். ஸ்மால் ஒய் என்ன ஆயிடும்? கேபிட்டல் ஒய் பிளஸ் 4. இப்போ மைனஸ் 17 பிளஸ் 4. ஸோ அப்போ இவன் 3, இவன் மைனஸ் 13 இல்ல. ஸோ அப்போ 3, மைனஸ் 13 தான் அனதர் வெர்டிசஸ். புரியுதாப்பா? அவ்வளோதான்ப்பா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஓவர். ஸோ இப்போ வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3,21, 3, மைனஸ் 13. இவன் தான் யாருன்னு எனக்கு 3,21ம் 3, மைனஸ் 13 தான் யார் எனக்கு வெர்டிசஸ். புரியுதாப்பா? அதாவது பாருங்களேன், இங்க கிடைக்கிறவெல்லாம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஏன்னா நம்ம இவன் ஏ 225, பி வந்து ஏ ஸ்கொயர் 289, பி ஸ்கொயர் 225, ஏ 17, பி 15 போறான். இவன் இந்த எலிப்ஸுக்கு சென்டர் 0, இருக்கு. ஸோ இப்போ இந்த எலிப்ஸுக்கு யூ அப்ளை த நோன் ஃபார்முலா. அந்த நோன் ஃபார்முலா வர கோஆர்டினேட்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஏன்னா நம்மளுக்கு யார் இருக்கா? கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தானே இங்க இருக்கு. ஆமா தானேப்பா? ஸோ இப்போ இங்க வரவும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்யா இருக்கான். we are converting that to small x small y. எப்படி கன்வெர்ட் பண்றோம் நம்மளுக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ ஸ்மால் எக்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 3. அப்போ இவன் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். அப்போ 0 பிளஸ் 3 தான் ஸ்மால் எக்ஸ். 17 பிளஸ் 4 தான் ஸ்மால் ஒய். அப்போ 3, x 3, y 21. அப்போ 3, 21 தான் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ். 0, மைனஸ் ஏ தான் செகண்ட் வெர்டெக்ஸ். அப்போ 0, மைனஸ் 17 இவன் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். யூ கன்வெர்ட் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். இப்போ அதே மாதிரி ஃபோக்கை போடுவோமா? ஃபோக்கை போட்டுருவோமா? ஸோ ஏ பார்த்தீங்கன்னா F1 பார்த்தீங்கன்னா 0, AE கரெக்டா? 0, AE. ஸோ அப்போ 0, வாட் இஸ் ஏஇ கண்டுபிடிச்சிருவோமா? இங்க ஏஇ என்னப்பா வரும்? ஸோ ஏ வந்து 17ல, ஏ வந்து 17 தானேப்பா? ஆமா, ஏ 17, இ வந்து 8/17. இ வந்து 8/17. இவன் கேன்சல் ஆயிடுவான். ஸோ இப்போ ஏஇ பார்த்தீங்கன்னா 8. அப்போ 0, 8 தான் யாரு? ஃபோக்கை. பட் இவன் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்க்கு ஃபோக்கை. பட் we need to find small x small y. கண்டுபிடிங்க பார்க்கலாம். இவன் கேபிட்டல் எக்ஸ் ஸ்மால் கேபிட்டல் ஒய். அப்போ நம்மளுக்கு ஸ்மால் எக்ஸ் என்ன வரும்? அப்போ ஸ்மால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 3. அப்போ 0 பிளஸ் 3. ஓகேவா? ஸ்மால் ஒய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒய் பிளஸ் 4. இப்போ கேபிட்டல் ஒய் வந்து 8. அப்போ 8 பிளஸ் 4 கரெக்டா? ஸோ இப்போ இவன் வந்து 3, இவன் வந்து 12. ஸோ இப்போ F1 பார்த்தீங்கன்னா 3, 12. F1 பார்த்தீங்கன்னா 3, 12. புரியுதா புரியலையாப்பா? ரொம்ப ஈஸில. ஓகே. இப்போ அதே மாதிரி F2 பாருங்க. ஸோ F2 பார்த்தீங்கன்னா 0, மைனஸ் ஏஇ. ஸோ இப்போ 0, ஏஇ வந்து 8. இவன் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். பட் we need to find small x small y. ஸோ small x is nothing but capital X plus 3. கரெக்டா? small x is nothing but capital X plus 3. ஸோ இப்போ capital X வந்து 0. ஸோ 0 plus 3. small y is nothing but capital Y plus 4. ஸோ இப்போ minus 8 plus 4. அப்போ x வந்து 3, இவன் minus 4. ஸோ இப்போ F2 பார்த்தீங்கன்னா 3, minus 4. ஸோ இப்போ ஃபோக்கை பார்த்தீங்கன்னா 3, 12 ஒரு ஃபோக்கை, 3, 12 ஒரு ஃபோக்கை, 3, minus 4ன்றவன் இன்னொரு ஃபோக்கை. புரியுதாப்பா? நீங்க வந்து ஃபார்முலாஸ் எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் நீங்க படிக்கவே தேவையில்ல. நீங்க என்ன பண்ணணும், அந்த சென்டர் 0, 0 இருக்கும்போது மட்டுமே நீங்க படிச்சாலே போதும். 3 ஃபார்முலா படிச்சா போதும். எலிப்ஸுக்கு எல்லாமே நீங்க போட்டுடலாம். ஸோ ஃபோக்கை கண்டுபிடிச்சா டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.
next we need to find vertices கண்டுபிடிச்சாச்சு, foci கண்டுபிடிச்சாச்சு. So next we will find directrixல நம்ம டேபிள் தான் பத்தல. ஓகே, ஸோ நீங்க உங்க பேஜ்ல இடம் இருக்கும்லப்பா, ஸோ அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ்ன்னு போட்டுருங்க. பட் எனக்கு பேஜ் இடம் இல்லாததுனால நான் அங்க போடுறேன் டைரக்ட்ரிக்ஸை. ஸோ நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஓகே டைரக்ட்ரிக்ஸ் போட்டுருவோமா? ஸோ டைரக்ட்ரிசஸ் பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் யாரு? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் யாரு? இது வந்து டைப் 2ல. ஸோ அப்போ y is equal to a/e, கரெக்டா? பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் Y பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இங்க இது எல்லாமே ரெஃபர் டு கேபிட்டல் X கேபிட்டல் Yல. ஸோ அப்போ கேபிட்டல் Y is equal to a/eன்னு போட்டுக்கோங்க. கேபிட்டல் Y is equal to a/e. ஸோ கேபிட்டல் Y is equal to a/e வந்து முதல் டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கேபிட்டல் Y is equal to minus a/e வந்து இன்னொரு டைரக்ட்ரிக்ஸ். பட் we need to find small y, கரெக்டா? கண்டுபிடிச்சிருக்குமா இங்கேருந்து? கண்டுபிடிச்சிடலாமா இங்கேருந்து? ஐ திங்க் நம்மளுக்கு இடம் பத்தல. we can go for next பேஜ். நம்ம அங்க போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வாட்டிலேருந்து நான் வந்து ஒரே இதுல வர வைக்கிறேன். ஒரே இதுல வரா மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will find directrices. ஓகேவா? we will find directrices. அதுக்கு மாதிரி நான் வந்து ஒரு பேஜ் மட்டும் விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க, we have found vertices, we have found foci. நல்லா பாருங்கப்பா, இவன் தான் எனக்கு ரிக்வயர்ட் ஆன்சர், கரெக்டா? ஸோ இவன் தான் எனக்கு ரிக்வயர்ட் vertices, இவன் தான் எனக்கு ரிக்வயர்ட் foci. இவன் ரெண்டு பேர் தான். இவன் வந்து கேபிட்டல் X கேபிட்டல் ஒய்யா இருக்கான். இவன்லாம் we are converted to small x small y. சூப்பர்ல, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல ஒரு மாதிரி. ஓகே, இப்போ we will find directrices. So we will find directrices. ஸோ இங்க பாத்தீங்கன்னா referred to capital X capital Y. ஸோ இங்க பாத்தீங்கன்னா referred to small x small y. What is small x? Small x is capital X plus 3. What is small y? Small y is capital Y plus 4. கரெக்டா? small y is capital Y plus 4. உங்க நோட்ல நீங்க வந்து ஒரே பேஜ்ல போட்டுடணும்பா. நான் இடையில இருந்தாலும் நான் இங்க போடுறேன். ஸோ நான் திருப்பி நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா? சூப்பர், போட்டுருவோமா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு பேர் கிடைப்பான். ஸோ D1 பாத்தீங்கன்னா கேபிட்டல் Y is equal to a/eன்னு போடணும். ஏன்னா அது எல்லாமே கேபிட்டல் X கேபிட்டல் Yல. அப்ப கேபிட்டல் Y is equal to a/eன்றவ ஃபர்ஸ்ட் a/eல. ஸோ a வந்து 17, e வந்து 8/17, கரெக்டா? கரெக்டாப்பா? e வந்து 8/17. ஓகே, இது மேல போச்சுன்னா 17. ஸோ அப்போ 289 டிவைடட் பை 8 ஆயிடும். ஸோ அப்போ கேபிட்டல் Y is equal to 289/8. அப்புறம் நம்மளுக்கு ஸ்மால் y என்ன ஆயிடுவா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு கேபிட்டல் Y மட்டும் தான் தேவை, X தேவையில்லை டைரக்ட்ரிக்ஸுக்கு. அப்போ ஸ்மால் y என்ன ஆயிடுவா? ஸ்மால் y is nothing but கேபிட்டல் Y plus 4. ஸோ அப்போ கேபிட்டல் Y வந்து 289 டிவைடட் பை 8. ஸோ பிளஸ் 4 பண்ணிடுங்க. ஸோ அப்போ 289 பிளஸ் 32 டிவைடட் பை 8. ஸோ அப்போ 289 பிளஸ் 32, 289 plus 32, 11, 1, 8 plus 1, 9, 9 plus 3, 12. So 321 ஆயிடுமா? So 321 divided by 8. 321 divided by 8. இவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ அதே மாதிரி D2 கண்டுபிடிங்க. ஸோ D2 பாத்தீங்கன்னா கேபிட்டல் Y is equal to minus a/e. ஸோ இப்போ minus a/e என்ன ஆயிடுமா? minus 17 divided by e வந்து 8/17. ஸோ அப்போ கேபிட்டல் Y is equal to minus 289 divided by 8ன்னு அடைப்பான். அப்போ எனக்கு ஸ்மால் y என்ன ஆயிடுமா? கேபிட்டல் Y plus 4. ஸோ அப்போ minus 289 divided by 8 plus 4. ஸோ அப்போ minus 289 plus 32 divided by 8. 289 32 போச்சு என்னப்பா வரும்? 287.
77, 67, 57. ஸோ அப்போ மைனஸ் 257 டிவைடட் பை 8ன்னு கிடைப்பான். ஸோ அப்போ இவன் தான் எனக்கு யார் அப்படின்னா ரிக்வயர்டு 2 டைரக்ட்ரிக்ஸ். இவெல்லாம் கேபிட்டல் ஒய்ல, பட் we need to find small x small y. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் ஓவரு. ப்ராப்ளம் ஓவர். புரியுதாப்பா? ரொம்ப ஈஸி. நீங்க 2 நாளும் போட்டீங்க அப்படின்னா நாடா இது இவ்வளவு ஈஸியா இருக்கேடா அப்படின்றீங்க நீங்களே. நம்பி புரியுதா புரியலையா? பாருங்கப்பா, நான் வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணி மாத்தி விட்டுருக்கேன், அவ்வளவுதான். நல்லா பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா இருக்கா பாக்கிறதுக்கு? ஓகே, ஏதோ இருக்கு. ஓகே பாருங்களேன், நம்ம வந்து we need to find center, foci, vertex, directrix for this ellipse. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இது சென்டர் 0,0 பார்த்து இந்த எலிப்ஸுக்கு ஐ எம் ஃபைண்டிங் ஏ பி இ கண்டுபிடிச்சிட்ட பிறகு சென்டர் 0,0 இது இருக்குல்ல, எதுக்கு இதுக்கு சென்டர் 0,0 இருக்குல்ல, அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம்ல. 0,a 0,-a 0,a 0,-ae y is equal to a by e, y is equal to minus a by e. பட் இங்க கிடைக்கிற கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஏன்னா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் இருக்கு. பட் we need to find small x small y. Suppose small x small y you can find from this equations. ரொம்ப ஈஸிப்பா. பாருங்க, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் இவன், அப்ப ஸ்மால் எக்ஸ் என்ன ஆயிடும், கேபிட்டல் எக்ஸ் பிளஸ் 3 ஆயிடும். அப்ப கேபிட்டல் எக்ஸ் 0, அப்ப 0 பிளஸ் 3 3. கேபிட்டல் ஸ்மால் y என்ன ஆயிடும், கேபிட்டல் y பிளஸ் 4, 17 பிளஸ் 4 21. அப்ப 3,21 தான் முதல் வெர்டெக்ஸ். அதே மாதிரி இவனுக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு கன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி இங்க ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, டயக்ராம் போடுவோமா இப்போ? ஸோ டயக்ராம் போடுப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்க. டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இல்ல, டெக்கரேஷன் நல்லா இல்லையோ? சரி, ஓகே, பரவாயில்ல, புரிஞ்சா சரி. இப்ப பாருங்களேன், இப்போ நம்ம டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்டர் 0,0, பட் நம்மளுக்கு சென்டர் 0,0 கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ சென்டர் யாருப்பா நம்மளுக்கு? சென்டர் யாருப்பா? 3,4ல. ஆமா, சென்டர் 3,4. அப்ப 3,4 தான் சென்டரே எனக்கு. ஸோ அப்ப 3 எங்க இருக்கும், இங்க இருக்கும். 4 இங்க இருக்கும். ஸோ அப்ப 3,4 தான் எனக்கு சென்டர். இதுதான் எனக்கு சென்டர். எப்பயுமே சென்டர் இங்கே வரும் போனதுக்கலாம், பட் இங்க சென்டர் வந்து 3,4. ஓகே, இப்போ நம்மளுக்கு வெர்டிசஸ் யாரு? 3,21, 3,-13. ஸோ நம்ம 21 வச்சுப்போமா? அதை நம்ம நான் 21 வச்சுக்கிறேன், இதில் -13 வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் இப்போ 3,21, 3,-13, 3,21. நல்லா பாருங்கப்பா, எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க. சென்டர்ல இருக்க அதே லைன்ல தான் 2 வெர்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? சென்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு யாரு ரிக்வயர்ட் வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அடுத்து ஃபோக்கை யாரு? அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு நியூ ஆக்சிஸ், இதுதான் நம்மளுக்கு நியூ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதுதான் நம்மளுக்கு இப்போ சென்டர். இப்போ நம்மளுக்கு ஃபோக்கை யாரு? ஃபோக்கை பாத்தீங்கன்னா 3,12, 3,-4. ஸோ 3,12, 3,-4. ஸோ 3 இங்க இருக்கு, 21 இங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா 3,12 இங்க எங்கன்னா இருக்கும். ஸோ 3,12. அடுத்து 3,-4 எங்கன்னா இங்க இருக்கும். சூப்பரா வருது பாருங்க, எல்லாமே பக்காவா. ஸோ இவன் வந்து ஏ, இவன் ஏ டேஷ், ஸோ இவன் F2. ஸோ 3,-4. இவன் வந்து 3,-13, இவன் 3,21. எல்லாமே 3 3 3 தான் வரணும், அப்பதான் நீங்க போட்டது கரெக்ட். ஏன்னா ஃபோக்கை வெர்டிசஸ்லாம் சென்டர் இது எல்லாமே ஒரே லைன்ல இருக்கணும். அப்ப எல்லாத்தோட எக்ஸ்போனன்ட் சேமா இருக்கணும், டைப் 2 இருந்ததுன்னா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் எங்க வருது? டைரக்ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா y is equal to இங்க தான் இருக்கானா 321/8. அப்போ 40 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டாப்பா? 40 பாயிண்ட் சம்திங். ஏன்னா 8/320னா 8 4 32. அப்போ 40 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இப்போ y is equal to 40ல y is equal to 40 point somethingல you draw horizontal line. So y is equal to 321/8. y is equal to 321/8.
இப்போ அதே மாதிரி y is equal to minus 257/8. ஸோ இப்போ 8 4s are 8 3s are 24. அப்போ 240 240 17 இருக்கான். அப்போ 32 பாயிண்ட் சம்திங் இருக்கும். இப்போ மைனஸ் 32 பாயிண்ட் சம்திங்ல யூ ட்ரா அனதர் இது. ஓகேவா? ஸோ இப்போ இவன் யார் பார்த்தீங்க அப்படின்னா y is equal to minus 257/8. அவ்வளோதான்ப்பா. இதுதான் வந்து ரிக்வயர்ட் எலிப்ஸ் we need to find. நம்ம டயக்ராமே போட்டு காமிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஆன்சர் யார் அப்படின்னா இவன் தான் எனக்கு நியூ வெர்டெக்ஸ், இவன் தான் எனக்கு நியூ ஃபோக்கை. அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல தான் பார்ப்பாங்க. 3,21 3,-13 சூப்பரா போட்டான்பா பையன். 3,12 3,-4 ஃபர்ஸ்ட் கிளாஸ்ப்பா அந்த பையன். 321/8 minus 257/8 பக்காப்பா அந்த பையன், சூப்பரா போட்டான்ப்பா. ஃபுல் மார்க் கொடுத்துருங்கப்பா. டயக்ராம்லாம் போட்டுருக்கான்ப்பா. அடாடா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று போடலாமா? இதே மாதிரி என்ன பண்ண, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிட்டு சென்டர் 0,0 மாத்திட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி வில் டூ another problem. ஓகேவா? வில் மூவ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 4. ப்ராப்ளம் 4 பாருங்கப்பா. போன மாதிரி எப்படி போட்டோமோ அதே மாதிரி ப்ராப்ளம் தான். கண்டிப்பா சென்டர் என்ன கிடையாது, 0,0 இல்ல. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், திருப்போமா சார் முதல்ல இருந்தா சார் ஒரு சின்னதா கிவன் எடுத்து எழுதணும். கிவன் எழுதிட்டு which is of the form அப்படின்னு எழுதணும். அதன் பிறகு டைப் 1 டைப் 2 சொன்னோம். டைப் 1 இருந்தது அப்படின்னா டைப் 2 தான் பார்த்தோம். அதன் பிறகு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சப்ஸ்டிடியூஷனை யூஸ் பண்ணோம், கன்வெர்ட் பண்ணோம், ABE கண்டுபிடிச்சோம், டேபிள் போட்டோம். ஓகேவா? இப்போ அதை தான் இங்கே பண்ண போறோம். கிவன்ல ஆரம்பிப்போமா? அதே கலர் எடுத்துப்போம். சொல்யூஷன் பாருங்க. கிவன் ஈக்குவேஷன் யார் அப்படின்னா x plus 1 whole square divided by 100 plus y minus 2 whole square divided by 64 is equal to 1, which is a type 1 ellipse. பாருங்க, பெரிய நம்பர் சின்ன நம்பர். அப்ப இவன் தான் a ஸ்கொயர், அவன் தான் பெரிய நம்பர் தான் எப்பயுமே a ஸ்கொயர். இங்க பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் யாரு 289, அவன் இங்கே இருந்தான். அப்ப இவனை a ஸ்கொயர்னு போட்டேன். ஸோ டைப் 2 கிடைச்சான். பட் which is a type 1 ellipse. So which is of the form x minus h whole square divided by a square plus y minus k whole square divided by b square is equal to 1. போன சம்ல நான் வந்து இங்க a ஸ்கொயர் போட்டேன், இங்க b ஸ்கொயர் போட்டேன். ஏன்னா அங்க 289 தான் பெரிய நம்பர், பட் இங்க பெரிய நம்பர் 100. ஸோ அவன் தான் a ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு என்ன தெரியும், a ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் b ஸ்கொயர்ன்றதுனால. ஓகேவா? ஸோ அப்ப நான் வித் சென்டர் யாருப்பா? ஸோ which is of the form. So the given equation is a type 1 ellipse. Is a type 1 ellipse with center யாருப்பா? -1,2. கரெக்டா? with center -1,2. பாருங்க, எப்பவுமே மைனஸ் தான் இருக்கணும். ஸோ பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா மைனஸ் h is equal to 1, k is equal to 2. ஆமா தானேப்பா? கம்பேர் பண்ணுங்கப்பா. கம்பேர் பண்ணீங்கன்னா h என்னதுப்பா? இங்க -1 தானே, இங்க k வந்து 2பா. y minus அப்ப k2. இங்க மைனஸ் இருக்கணும். அப்புறம் அந்த பிளஸ் 1 மைனஸ் ஆஃப் -1 போட்டுட்டு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா h வந்து -1 கிடைக்கும். h வந்து -1 கிடைக்கும். கரெக்டா? h வந்து -1 கிடைக்கும். லைட்டா கோல்டா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. which is a so the given equation is a type 1 ellipse with center -1,2. கரெக்டா? with center -1,2. சூப்பர். அப்போ சென்டர் 0,0 இருக்கும்போது தான் என்னோட ஃபார்முலாஸ்ல ஒர்க் ஆகும். வெர்டெக்ஸ் வந்து 0, டைப் 1ல நம்ம வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், a,0 -a,0. ஃபோக்கை என்னவா இருக்கும், ae,0 -ae,0. டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், x is equal to a/e, x is equal to -a/e இருக்கும். அதெல்லாம் எப்போ ஒர்க் ஆகும்னா சென்டர் 0,0க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். பட் நம்மளுக்கு இங்க என்ன கிடையாது, சென்டர் 0,0 இல்ல. நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா புட் கேபிட்டல் X is equal to இங்க இருக்கவன ஃபுல்லா போட போறேன். ஓகேவா? புட் கேபிட்டல் Y is equal to y minus 2. கரெக்டா? அதாவது இங்க என்ன இருக்கான்னு பாருங்கப்பா. x plus 1 இருக்கானா அப்ப கேபிட்டல் X போட்டுக்கோங்க.
இங்க என்ன இருக்கும்னா கேபிட்டல் Y போட்டுக்குவாங்க. அப்ப கேபிட்டல் Y is equal to y minus 2 ஆயிடும். ஓகேவா? சோ அப்பனா இவனை 1 போட்டுக்கலாமா இல்லனா எப்போ ஆஃப்டர் திஸ் சப்ஸ்டிடியூஷன் இவன் என்ன ஆயிடுவான்? இவனை 1 போட்டோம்னு நினைக்கிறேன். நமக்கு ஒண்ணு இல்ல. ஓகே ஸ்டார்னு போட்டோமா? ஓகே இவனை 1 போடுப்போம், இவனை ஸ்டார்னு போடுப்போம். இவனை ஸ்டார்னு போட்டுப்போம், இவனை 1 போடுப்போம். So 1 becomes x square divided by 100 plus y square divided by 64 is equal to 1, which is a type 1 ellipse with center 0, 0. ஆமாவா இல்லையா? ஏன்னா இவன் சென்டர் 0, 0 பட் இவனுக்கு சென்டர் 0, 0 இல்ல. அப்ப இவனுக்கு நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி you find small x small y. போன சம அதானப்பா பண்ணோம் பண்ணோம். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணோம். அடடா இவன் டைப் 1 எலிப்ஸ்டா. டைப் 1 எலிப்ஸ் சென்டர் 0, 0டா அப்படின்னு சொன்னோம். ஆஃப்டர் தட் ஏவும் ஏவு பி எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதான் கண்டுபிடிச்சலாம் திருப்பி அதே மாதிரி. So which is a type 1 ellipse with center 0, 0. So அப்பனா a square என்னதுப்பா? a square வந்து 100, b square வந்து 64. கரெக்டா? பாருங்க x square by a square, y square by b square. பெரிய நம்பர் தான் எப்பவுமே யாரு? a square. அதனால நம்ம டைப் 1 கிடைச்சான் அது. ஓகே அப்ப a யாரு? 10. ஒரு சம் போட்டா இன்னொரு சம்லாம் ஈஸியா இருக்குல்ல. b வந்து 8. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு b square யாரு? a square into 1 minus e square. அப்ப b square வந்து 64. 64 is equal to a square வந்து 100 into 1 minus e square. கரெக்டா? into 1 minus e square. ஓகே சோ அப்ப இவன் என்ன ஆயிடுவான்? so 64 is equal to 100 minus 100 e square. கரெக்டா? 100 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ 100 e square இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த 64 இந்த சைடு கொண்டு வாங்க. சோ இப்போ 100 minus 64 ஆயிடும். சோ இப்போ e square is equal to 100 minus 64 36. 100 கீழே கொண்டு வாங்க. சோ இப்போ e என்னப்பா ஆயிடும்? 6/10 ஆயிடும். கரெக்டா? e வந்து 6/10 ஆயிடும். சோ இப்போ இவன் தான் எனக்கு யாரு? எசென்ட்ரிசிட்டி. எதுக்கு எசென்ட்ரிசிட்டி? இதுக்கு. ஓகேவா? இப்போ டேபிள் போட்டுருவோமா? இப்போ டேபிள போட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த எலிப்ஸுக்கு ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் வெர்டெக்ஸ், ஃபோக்கை, டைரக்ட்ரிக்ஸ். அதெல்லாம் கேபிட்டல் X, கேபிட்டல் Y. அதெல்லாம் கேபிட்டல் X, கேபிட்டல் Y. நான் ஸ்மால் x, ஸ்மால் y இதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டா? ஸ்மால் x, ஸ்மால் y அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க அதே மாதிரி டேபிள் போட போறேன். நான் டேபிளை பெருசா போட்டுக்கிறேன். so that it will finish in this. இந்த பேஜ்லயே முடிக்கிற மாதிரி நான் டேபிளை போட்டுக்கிறேன். ஸோ முதல்ல வந்து ரெஃபர்டு டு கேபிட்டல் X, கேபிட்டல் Y. ஸோ ரெஃபர்டு டு கேபிட்டல் X, கேபிட்டல் Y. ஓகேவா? ரெஃபர்டு டு கேபிட்டல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெஃபர்டு டு ஸ்மால் x, ஸ்மால் y. கரெக்டா? this is what we need to find. ஸ்மால் x, ஸ்மால் y தான். இப்போ நம்மளுக்கு ஸ்மால் x யாருப்பா? ஸ்மால் x பாத்தீங்கன்னா பாருங்க கேபிட்டல் X மைனஸ் 1. கரெக்டா? கேபிட்டல் X மைனஸ் 1 தான் நம்மளுக்கு ஸ்மால் x. இப்போ வாட் இஸ் கேபிட்டல் Y? சாரி, வாட் இஸ் ஸ்மால் y? கேபிட்டல் Y பிளஸ் 2. கரெக்டா? கேபிட்டல் Y பிளஸ் 2. அவ்வளவுதான்பா. கேபிட்டல் Y பிளஸ் 2. புரியுதாப்பா? அதாவது யூ ஃபைண்ட் ஸ்மால் x, ஸ்மால் y ஃப்ரம் திஸ் சப்ஸ்டிடியூஷன். ஓகேவா? பாருங்க from start we have capital X is equal to x plus 1, capital Y is equal to y minus 2. கரெக்டா? அதானப்பா? capital X is equal to x plus 1, capital Y is equal to y minus 2. அப்ப what is small x? capital X minus 1. what is small y? capital Y plus 2. அதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஈஸியா போட்டதுனால இதன் பிறகு இங்க கிடைக்கிறவன்லாம் கேபிட்டல் X, கேபிட்டல் Y ஓட கோஆர்டினேட். ஓகே. சோ முதல்ல பாருங்க வெர்டிசஸ். சோ வெர்டிசஸ் பாத்தீங்கன்னா 0 சாரி இது டைப் 1 எலிப்ஸ்ல பட் 0 a, 0 minus a, 0. ஓகேவா? this implies a, 0. சோ a யார் நம்மளுக்கு? a வந்து 10, b வந்து 8. சோ a, 0 வந்து 10, 0 ஆயிடும்.
பட் இவன் யாரு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். பட் we need to find small x small y. அப்போ small x is capital X minus 1. So அப்போ capital X minus 1. Small y is capital Y plus 2. So அப்போ 0 plus 2. So அப்போ 9 இவன் 2. So 9, 2 தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ். அதே மாதிரி வாட் அபவுட் a dash? வாட் அபவுட் a dash? a dash வந்து minus a, 0. a dash வந்து minus a, 0. So this implies minus a, 0. So minus 10, 0. So இவன் capital X, இவன் capital Y. ஏன்னா இங்க கிடைக்கிறதுலாம் capital X, capital Y தான். So அப்போ what is small x? Small x is capital X minus 1. அப்போ minus 10 minus 1. So minus 11 ஆயிடுவான். அப்போ what is small y? Small y வந்து capital Y plus 2, capital Y 0. So 0 plus 2. So 2 வந்துருவான். So minus 11, 2. அவ்வளவுதான்பா. இவன் தான் என்னுடைய new vertices 9, 2 minus 11, 2. Okay. So vertices காலி. Over. Okay வா? Now we will find foci. கலர் மாத்திப்போமா? சூப்பர். foci. So foci பாத்தீங்கன்னா F1 பாத்தீங்கன்னா AE, 0. What is AE பா? What is AE? So A வந்து 10. What is E? 6/10. கரெக்டா? 6/10. So இப்போ 6 ஆயிடுவான். கரெக்டா? So இப்போ AE பாத்தீங்கன்னா 6. So இப்போ 6, 0 ஆயிடுவான். பட் இவன் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். இப்போ வாட் இஸ் ஸ்மால் எக்ஸ்? ஸ்மால் எக்ஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 6 minus 1, 5. வாட் இஸ் ஸ்மால் ஒய்? ஸ்மால் ஒய் வந்து கேபிட்டல் ஒய் பிளஸ் 2, கேபிட்டல் ஒய் வந்து 0. ஸோ 0 plus 2, இவன் 2 ஆயிடுவான். ஸோ F1 பார்த்தீங்கன்னா 5, 2. ஸோ 5, 2 தான் முதல் ஃபோக்கை. வாட் அபவுட் F2? வாட் அபவுட் F2? ஸோ F2 பார்த்தீங்கன்னா minus AE, 0. minus 6, 0. கரெக்டா? minus 6, 0. இவன் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். அப்போ வாட் இஸ் ஸ்மால் எக்ஸ்? ஸ்மால் எக்ஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1. கேபிட்டல் எக்ஸ் வந்து minus 6, minus 6 minus 1 minus 7. வாட் இஸ் ஸ்மால் ஒய்? ஸ்மால் ஒய் இஸ் கேபிட்டல் ஒய் பிளஸ் 2, கேபிட்டல் ஒய் 0. ஸோ 0 plus 2. ஸோ 2 ஆயிடுவான். ஸோ அப்போ F2 பார்த்தீங்கன்னா minus 7, 2. minus 7, 2. சூப்பர். foci காலி. foci காலி. டைரக்ட்ரிக்ஸ் வாங்க திருப்போம். ஸோ directrices. இப்போ directrices பார்ப்போம். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு D1 யாரு? ஸோ D1 பார்த்தீங்கன்னா டைப் 1ல அப்போ x is equal to a by e. ஸோ இப்போ x is equal to a by e. பட் ஆனால் கேபிட்டல் எக்ஸ் போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து யாரு? நம்மளுக்கு இது கேபிட்டல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ல. இப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a by e. இப்போ வாட் அபவுட் a by e பா? வாட் அபவுட் a by e? a வந்து 10, e வந்து 6/10. மேலே போச்சுன்னா 10 into 10/6. ஸோ இப்போ 100/6 ஆயிடும். அப்போ a by e பார்த்தீங்கன்னா 100/6. அப்போ கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100/6. அப்போ வாட் அபவுட் ஸ்மால் எக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கேபிட்டல் எக்ஸ் அப்போ ஸ்மால் எக்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ கேபிட்டல் எக்ஸ் வந்து 100/6 minus 1. அப்போ 94/6. கரெக்டா? 100 minus 6/6 94/6. அப்போ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 94/6 தான் என்னோட முதல் டைரக்ட்ரிக்ஸ். அதே மாதிரி D2 யாரு? D2 பார்த்தீங்கன்னா x is equal to minus a by e. ஸோ இப்போ minus 100/6ன்னு வருவான். இப்போ வாட் அபவுட் ஸ்மால் எக்ஸ்? minus 100/6 minus 1. கரெக்டா? ஸ்மால் எக்ஸ் இஸ் கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் 1. கேபிட்டல் எக்ஸ் வந்து minus 100/6. minus 100/6 minus 1 என்ன ஆயிடும் அப்படின்னா minus 106/6 ஆயிடும். அப்போ அனதர் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா minus 106/6 தான் யாரு? என்னுடைய அனதர் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ எனக்கு ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் ஓவர் ஆயிடுச்சு. புரியுதாப்பா? ஸோ சென்டர் 0, 0 இல்லைன்னா கூட பரவாயில்ல. ப்ராப்ளம் ஈஸி தான். ப்ராப்ளம் ஈஸி தான். ஓகேவா? புரியுதாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் தி required answer you need to find. சூப்பர்ல? நல்லா பார்க்கறதுக்கே.
ஓகே, ஸோ அப்போ என்னோட நியூ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிசஸ் வந்து இவன் தான் என்னோட நியூ வெர்டிசஸ், இவன் தான் என்னோட ஃபோக்கை, இவன் தான் என்னுடைய டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ நான் டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டயக்ராம் போட்டு காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will சென்டர் 0,0. ஸோ சென்டர் 0,0 கிடையாது, பட் ஓகே இது சென்டர் 0, இது ஆரிஜின்ல இருக்கு. பட் இப்போ நம்மளுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா யாரு? சென்டர் பார்த்தீங்கன்னா -1,2 தான் சென்டர். ஸோ -1,2 எங்க இருக்கும் அப்படின்னா, ஸோ -1 இங்க வச்சுப்போம், 2 இங்க வச்சுப்போம். ஸோ இவன் தான் என்னுடைய நியூ சென்டர் which is -1,2. ஓகே, இப்போ என்னோட வெர்டெக்ஸ் யாரு? 9,2 -11,2. ஓகே, ஸோ 9,2. ஸோ 9 வச்சுக்க, 9,2 இங்க இருப்பான், -11,2. ஸோ -11,2 இங்க இருப்பான். கரெக்டா? எல்லாமே பாருங்க ஒரே லைன்ல வரும். ஸோ அப்போ -11,2 தானப்பா? -11,2. ஸோ அப்போ என்னோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான் என்னுடைய ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, நானே அழிச்சிடுறேன், திட்டாதீங்க. பேப்பர் பென்சில் இருந்தா சூப்பரா போடலாம்பா நீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோக்கை யாருப்பா? ஸோ ஃபோக்கை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குல்ல, என்ன பண்றது, ரஃபா தான் போடுறேன். ஓகே, இப்படி சமாளிச்சுக்கிறீங்க சார் நீங்க, அதெல்லாம் ஒன்று சொல்லிட்டு ரஃபா போடுறேன்னு. ஓகே, ஸோ இவன் தான் நம்மளுக்கு வந்து ஏ, இவன் தான் நம்மளுக்கு ஏ டேஷ். ஸோ விச் இஸ் 9,2 -11,2. இவன் தான் நம்மளுக்கு சென்டரு. ஸோ அப்போ என்னோட நியூ ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா அதோட நியூ ஆக்சிஸ், இவன் தான் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் என்னோட ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்மளுக்கு ஃபோக்கை யாரு? ஃபோக்கை யாருப்பா? 5,2 -7,2. ஸோ 5,2 எங்க இருப்பான்? 5,2. ஸோ 9 இங்க இருக்கானா? ஸோ 5,2 எங்கன்னா இங்க இருப்பான். ஸோ 5,2 -7,2 எங்கன்னா இங்க இருப்பான். கரெக்டா? சூப்பரா வருது பாருங்க டயக்ராம். டைப் 1 டைப் 2 மாதிரியே வருது பாருங்க எல்லாம். -7,2 எல்லாமே பாருங்க ஒரே லைன்ல தான் இருக்கணும். இந்த ஃபோக்கை எல்லாமே ஒரே லைன்ல தான் இருக்கணும். அப்படி தப்பா போட்டீங்கன்னு அர்த்தம், வேற ஏதாவது போட்டீங்க அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு டைரக்ட்ரிக்ஸ் யாரு? வாட் இஸ் டைரக்ட்ரிக்ஸ்? 94/6. 94/6னா வந்து 15 பாயிண்ட் சம்திங் வருவான். கரெக்டா? ஏன்னா 90னா 15 வருவான், 90/6 15. அப்போ 50 பாயிண்ட் சம்திங் போவான். ஸோ 15 பாயிண்ட். பட் 9 இங்க இருக்கா, சம்திங் எங்கெல்லாம் இங்க வரும். ஸோ விச் இஸ் D1. x is equal to x is equal to வெர்டிகல் லைனு 94/6. இவன் பாத்தீங்கன்னா -106/6னா வந்து 19 கிட்ட வருவான். கரெக்டா? 90னா 15, மீதி ஒரு 26 இருக்கான், 19 கிட்ட வருவான்பா. 19 கிட்ட வருவான். சம்திங் எங்கெல்லாம் இங்க இருப்பான். ஸோ விச் இஸ் x is equal to -106/6. அவ்வளவுதான்பா. திஸ் இஸ் தி ரிக்வயர்ட் எலிப்ஸ் we need to find. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அடடா 9,2 -11,2 சூப்பரா கட்டா போட்டிருக்கானே வெர்டிசஸ். 5,2 -7,2 பக்காவா போட்டிருக்கானே ஃபோக்கை. 94/6 -106/6 செம்மையா போட்டிருக்கான்பா. குர்ரா 5 மார்க் அவனுக்கு. அவ்வளவுதான், 5 மார்க் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 ப்ராப்ளம் பார்த்தோம். 4 ப்ராப்ளமே எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரு, ஃபோக்கை, வெர்டெக்ஸ், டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம். அடுத்த வீடியோவும் எக்ஸ்ட்ரா இன்னொரு 3 ப்ராப்ளம் போட போறோம். அந்த 3 ப்ராப்ளமும் இதே தான் பண்ண போறோம் நம்ம. பட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பட் நோ ப்ராப்ளம், we will do on. ஓகேவா? ஸோ வில் கண்டினியூ. ஸோ இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பார்த்துருங்க. ஒரு ப்ராப்ளம் நீங்களே ஒரு எலிப்ஸை கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷனை, அந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க போட்டு பாருங்க, எல்லாத்தையும் கரெக்டா வருதான்னு பாருங்க. ஓகேவா? நீங்களே கிரியேட் பண்ணுங்க கொஸ்டினை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வில் கண்டினியூ சால்விங் ஃபிஃப்த் ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ திருப்பி வீடியோ பார்த்துருங்க. டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாரிஃபை பண்ணிடுவோம். மேக்ஸிமம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சென்டர் 0,0 இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க டிஃப்ரெண்டா ஃபார்முலாஸ் படிக்க தேவையில்ல. இதே ஃபார்முலாவை வச்சு நீங்க அதுக்கும் நீங்க என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். அதான் சொல்லிட்டே இருந்தேன் எல்லா வீடியோஸ்லயும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல we will continue with problem number 5. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.